திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. மதுரையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு நிறைவு பெற்ற நிலையிலும் கூட இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தை அறிவித்திருந்ததால் திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று சுவாமி தரிசனம் செல்ல பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயில் கடைகள் திறக்கப்பட்ட நிலையிலும் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. தடை முடிவுற்ற நிலையில் இயல்பு நிலைக்கு திருப்பரங்குன்றம் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட மலை மீது ஏறிச் சென்று முருகனை தரிசனம் செய்ய விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். மதுரையில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். வழக்கம் போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்ல தற்போது வரை தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக 144 தடை உத்தரவானது அமைக்கப்பட்டது. இந்து முன்னணியின் அறப்போராட்டம் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று 12 மணி வரை 144 தடை உத்தரவானது அமலில் இருந்து வந்த நிலையில் கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வர அனுமதியானது வழங்கப்பட்டது. கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் ஒரு சில பேர் இந்து அமைப்பினர் ஒவ்வொருவராக கோவிலுக்குள் சென்ற பின்பு கோவிலுக்குள் இருந்தும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் கோஷங்கள் எழுப்பினால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகள் அடைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் பக்தர்கள் உணவிற்கு பெரும் சிரமப்பட்டிருந்தார்கள். மேலும் நேற்று மாலை இந்து முன்னணி அறப்போராட்டம் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும் என்றும் நேற்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த அறவழி போராட்டமானது நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து கடைகளும் இன்று வழக்கம் போல் திறக்கப்பட்டு இயல்பு நிலைக்கானது திரும்பி இருக்கிறது. 144 தடை உத்தரவானது விலக்கப்பட்ட நிலையில் வழக்கம் போல் கடைகளானது செயல்பட்டு வருகிறது. ஆனால் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய காவல்துறையினர் தொடர்ந்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தடை விதித்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வழக்கம் போல் கோவிலுக்கு செல்லலாம். ஆனால் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் அதேபோல் தர்காவிற்கும் செல்வதற்கான வழிபாடு நடத்துவதற்கும் தொடர்ச்சியாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் காவல்துறையினர் வழக்கம் போல் தங்களது பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.